அத்தியாயம் 24. திருவிக்கிரமர் பெற்ற நரசிம்மர் அருள். ஸ்ரீ குருவின் லீலைகள் விவரிக்க ஒண்ணா பெருமை மிக்கவை. யாவற்றையும் அறியக்கூடிய ஸ்ரீ குரு குமசி சந்நியாசியின் நிந்தனைகளை அறிந்திருந்தாலும் அது பற்றி வெளிக்காட்டாது இருந்தார். ஆயின் திருவிக்கிரம பாரதியின் நிந்தனை சொற்களை கேட்ட ஒருவர் மனம் பொறுக்காது வந்து அதனை அரசனிடம் தெரிவித்ததோடு ஸ்ரீ குருவின் பால் அளவற்ற ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்த அவன் அதனை குருதேவனிடமும் தெரிவித்தான். ஸ்ரீ குரு குமசி சென்று திருவிக்கிரம பாரதியை நேரில் காண விரும்புவதாக தெரிவித்தார். ஓர் அழகான பல்லக்கு இதற்காக தயாரிக்கப்பட்டது. அதில் ஸ்ரீ குரு ராஜ மரியாதைகளுடன் குமசிக்கு பயணப்பட்டார். குமசி கிராமத்தில் திருவிக்கிரம பாரதி என்றும் போலவே அன்றும் தனது இஷ்ட தெய்வமாகிய நரசிம்ம உபாசனைக்கு அமர்ந்தார். ஆயின் எவ்வளவு முயன்றும் அன்று ஒருமுகப்படாததால் அவருக்கு நரசிம்மரின் தரிசனம் கிட்டவில்லை. மிகுந்த மனவருத்தத்துடன் அவர் நரசிம்மரிடம், சுவாமி, நான் செய்த தவறு என்ன? இன்று நீங்கள் என் மனதில் தோன்றாதது ஏன்? இத்தனை நாட்களும் நான் செய்த பூஜைகள் பலனற்று போயிற்றா? என்மேல் கருணை காட்ட மாட்டீரா என பலவாறாக பிரார்த்தனை செய்தார். அவரது பிரார்த்தனையில் அவரது தெய்வமான நரசிம்மர் நதிக்கரையில் உள்ளதை அறிந்து அங்கு சென்றார். தன் மனதில் தோன்றியவாறே ஒரு யதீஸ்வரர் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் வியப்படைந்தார். நெருங்க நெருங்க அந்த யதீஸ்வரர் தான் வணங்கும் நரசிம்ம தெய்வமாகவே காட்சியளித்தார். மெய் விதிர்க்க விழுந்து வணங்கி நிமிர்ந்தவர் மேலும் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தார். ஏனெனில் அப்போது அங்கே இருந்த ஒவ்வொருவரும் யதீஸ்வரராகவே இருக்க கண்டார். கண்ணீர் மல்க கரம் குவித்து வணங்கிய அவர், சுவாமி, தாங்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகியோரின் மும்மூர்த்தி வடிவினர், சர்வ வியாபி. இங்குள்ள யாவரும் உமது உருவிலேயே காட்சியளிப்பதால் தங்களின் உண்மையான உருவை உணர இயலாதவனாய் இருக்கிறேன். எனக்கு உண்மை உருவை உணர்த்தி அருளுங்கள். இத்தனை நாட்களாக நான் செய்த பூஜையின் பலனாகவே இன்று தங்களின் தரிசனம் கிடைக்க பெற்றேன் என பலவாறு மன்றாடி துதிக்கவும், கருணாமூர்த்தியான குருதேவர், உமது அவதூறுகளுக்குள்ளான அந்த போலி துறவி நானே. மாயையால் உம்மை சோதித்தேன். நீர் நரசிம்மரின் பக்தன், நடைமுறை அறிந்தவர். நீர் துறவி எனில் எதை துறந்தீர்? சிகை உபவிதமும் துறந்தால் மட்டும் போதுமா? அத்தகைய துறவி பற்றும் வெறுப்பும் கொண்டிருந்தால் துறவரம் பற்றி அறிந்தவனாயினும் அவன் துறவியா எனக் கேட்டு தனது மெய் உருவை காட்டினார். அப்போது திருவிக்கிரம பாரதிக்கு மற்ற யதிகள் யாவரும் மறைந்து அரசன், பரிவாரங்கள், யானை, குதிரை மற்றும் பல்லக்கில் வீற்றிருக்கும் குருதேவரின் தரிசனம் கிடைத்தது. ஸ்ரீ குரு அவரிடம், நீங்கள் என் தெய்வத்தன்மையை ஏற்காது நான் டாபீகமாக வாழ்வதால் உண்மையான துறவியல்ல என இகழ்ந்து பேசியமைக்கு காரணம் என்ன என்பதை கூற வேண்டும் என வினவவும், அவர் குரு மகானின் பாதங்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் சோர, ஐயனே, என்னை மன்னித்தருள வேண்டும். அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்கும் என்னால் உமது மெய்யுருவை உணர இயலவில்லை. கண்ணிருந்தும் கதிரவனை காணா ஆந்தை போல் தங்களின் மகிமையை அறியாதவன் ஆனேன். மானிடர்களை உய்விக்க வந்த இறையுருவே, என்னை ஞான கப்பலில் ஏற்றி பரிவென்னும் காற்றினால் என்னை மெய்ஞான கரையை அடையச் செய்வீராக. இறைவன் கிருஷ்ணன் விதுரரை நாடி வந்தது போன்று என்னை நாடி வந்து தங்களின் விஸ்வரூபம் காட்டியருளினீர். என்னை தங்கள் சிஷ்யனாக ஏற்ற அருள் புரியுங்கள் என பணிந்து வேண்டவும், ஸ்ரீ குரு அவரை தமது சிஷ்யராக ஏற்றுக்கொண்டதோடு தொடர்ந்து அவர் எப்போதும் போல் நரசிம்ம உபாசனை செய்வதே தம்மை உபாசிப்பது போலாகும் எனவும், ஞானத்தால் அஞ்ஞானத்தை கடந்து செல்வாய் எனவும், இனி மறுபிறவி இல்லாத முக்தியை அவருக்கு அளிப்பதாகவும் கூறி அருளினார். பின் அனுஷ்டானத்திற்கான நேரம் வந்துவிட்டதால் தாம் முன்னே செல்வதாகவும் மற்றவர்களை மெதுவாக வரும்படியும் கூறிவிட்டு மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து தமது இருப்பிடம் சேர்ந்தார். நாமதாரகா, ஸ்ரீ குருவின் மேன்மைகளை எவராலும் கூற இயலும். ஸ்ரீ குருவை சாதாரண மானுடனாக எண்ணுபவன் 7 பிறவிகளில் நரகம் அனுபவிப்பான். அவரே மும்மூர்த்திகளின் வடிவினர் என வேதங்கள் கூறுகின்றன. எனவே ஸ்ரீ குருவை சரணடைந்தவர்கள் இம்மை மறுமை என இருமைகளிலும் எல்லா நன்மைகளும் பெறுவர். குரு சரித்திரம் என்னும் அமுதை பருகி மேன்மை பெறுவாயாக என சித்தமுனி கூறினார்.